ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் இன் தமிழ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டியில் இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் வந்து எல்லா டேக்ஸ் பேருக்குமே வந்து ரோல் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்டேட்ன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இல்லை என்னுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து ரீச் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, இல்லை யூடியூப் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து சம்டைம் மறந்துட்டீங்க அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ப்ளஸ் என்னுடைய நம்பரையும் நான் மென்ஷன் பண்ணி விடுறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கலாம். நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆனீங்க அப்படின்னா, நான் இது மாதிரி மேக் பண்ணுற வீடியோ வந்து அந்த குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இதை தவிர்த்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன், அமெண்ட்மெண்ட் இது மாதிரி டேக்ஸ் ரிலவெண்ட்டாக ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பர்சனலாக நீங்கள் எங்ககிட்ட பேசணும், அதாவது வந்து உங்களுக்கு டேக்ஸ் ரிலவெண்ட்டாக ஏதாவது சர்வீஸ் தேவை, அதாவது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், பிஎஃப், இஎஸ்ஐ அது மாதிரி ஏதாவது சர்வீஸ் தேவை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பர்சனலாக கால் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஆதார் ஆத்தென்டிகேஷன் இகேஒய்சி ஃபார் எக்ஸிட்டிங் டேக்ஸ் பேயர் ஆன் ஜிஎஸ்டி போர்ட்டல். இது வந்து 7/1/2021 இவங்க வந்து இந்த அப்டேட் விட்டுருக்காங்க. பட் ஆனால் ரோல் அவுட் பண்ணது வந்து 6 ஜனவரி 2021 ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் இப்போ உங்களுடைய ஜிஎஸ்டி லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இது மாதிரி பாப்புலேட் ஆகும். அதாவது வந்து உங்களுடைய ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து லிங்க் பண்ணுங்க, அப்படின்னா உங்களுடைய கேஒய்சி வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பாப்புலேட் ஆகும். இது எல்லா டேக்ஸ் பேருக்குமே, அதாவது இப்போ லேட்டஸ்டாக எடுத்தவங்களுக்கும் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அதாவது இப்போ நியூவாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கேஒய்சி ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து கம்பல்சரி. இவங்க ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணி ஜிஎஸ்டி நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு இது தேவையில்லை. நீங்கள் லாகின் பண்ணும்போது இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பாப்புலேட் ஆகாது. ஆனால் ப்ரீவியஸாக ஆதார் ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் யாரெல்லாம் ப்ரீவியஸாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ எல்லா டேக்ஸ் பேருக்குமே இந்த வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து அப்படி இல்லைன்னா கேஒய்சி வந்து அப்லோட் பண்ணுறது வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லா டேக்ஸ் பேருக்குமே இப்போ வந்துட்டு இருக்கு. ஓகே, அது எப்படி பண்ணுறது, யார் பண்ணணும், யார் பண்ண தேவையில்லை அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து ஆல் டேக்ஸ் பேயரு, ரெகுலர் டேக்ஸ் பேயரு, இன்க்ளூடிங் கேஷுவல் டேக்ஸ் பர்சனு, எஸ்இஇசட் யூனிட்டு, டெவலப்பர்ஸு, ஐஎஸ்டி, அதுக்கப்புறமேட்டு வந்து காம்போசிஷன் டேக்ஸ் பேயர், இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கேஒய்சி ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணணும். ஓகே, இது வந்து யாரெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கு, லோக்கல் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், இவங்கெல்லாம் வந்து இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷனோ இல்லை இகேஒய்சியோ வந்து பண்ண தேவையில்லை. ஓகே, இது ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா இந்த கேஒய்சினா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் அவைலபிள் பிரைமரி ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி, அதாவது வந்து உங்களுடைய ஆதார், அதாவது வந்து உங்களுடைய ஜிஎஸ்டியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இன்கேஸ் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை பார்ட்னராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கம்பெனி வந்து மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம். அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது, எல்லாரும் பண்ண தேவையில்லை. அதில் யார் பிரைமரி ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷனோ அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுடைய பர்சனல் கேஒய்சியோ அப்டேட் பண்ணணும். ஓகே, இதில் அவங்க சொல்லியிருக்குது என்ன அப்படின்னா, இந்த ஆதார் அவைலபிள் சர்வீஸ் வந்து இந்த பர்சன் வந்து ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர், டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், கர்த்தா, இவங்களாம் வந்து இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். ஓகே, இதில் வந்து ஆதார் வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபெயில்டு ஆகுது, இல்லை ஆதார் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது ஃபெயில்டு ஆகுதோ, இல்லை உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை, அது மாதிரி ஏதாவது நீங்கள் கேஸ் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கேஒய்சியை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அது என்ன கேஒய்சின்றது சொல்கிறாங்கன்னா, ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர், அதாவது ஆதார் ஃபெயில்டு ஆச்சுன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் பேஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதாவது ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர்ன்றது நீங்கள் இப்போ போயிட்டு கூகுள்லேயே கூட உங்களுடைய ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஆதார் டவுன்லோட் வரும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணும்போது அதிலே ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பரோட உங்களுடைய நியூ ஆதார் வந்து டவுன்லோட் ஆகும்.
ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பாஸ்போர்ட், அது இல்லை அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, இல்லை கேஒய்சி ஃபார்ம், இல்லைன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை காம்பிடன்ட் அத்தாரிட்டி, அப்படின்னா அதர் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் பண்ண ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கேஒய்சியில் அப்லோட் பண்ணிடணும். ஓகே, இது 2 டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேஒய்சி அப்லோட் பண்ண தேவையில்லை. ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆகலை அப்படின்னா கேஒய்சி வந்து பண்ணணும். ஸோ இதுதான். கேஒய்சி அப்லோட் பண்ணிட்டா அப்படியே உடனே இதுவாகிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதை வந்து உங்களுடைய ஜிஎஸ்டி சர்க்கிளில் வெரிஃபை பண்ணி கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஓகே, உங்களுடைய கேஒய்சி வந்து அப்ரூவ் பண்ணி விட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு, இதை நான் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து டவுட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி லாகின் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க பாப்அப் கொஷின் வந்து ரோல் அவுட் ஆகும். அது என்ன அப்படின்னா, would you like authenticate Aadhaar of the partner, promoter and primary authorized signatory with the 2 option. அது வந்து சொல்கிறாங்க இது மாதிரி ரோல் அவுட் ஆகும். அதில் 2 ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து எஸ் நேவிகேஷனு டு மை ப்ரொஃபைல் அண்ட் ரிமைண்ட் மீ லேட்டர். அதாவது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எஸ் கொடுத்து நீங்கள் அதை அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிமைண்ட் மீ லேட்டர் கொடுத்தும் நீங்கள் நார்மலாக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுற மாதிரி ஃபைல் பண்ணலாம். நீங்கள் ரிமைண்ட் மீ கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் நான் எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் அவங்க ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து உங்களுடைய மை ப்ரொஃபைல் அதில் போயிட்டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸில் போயிட்டு நீங்கள் அதை வந்து திருப்பி உங்கள் ஆதாரை வந்து நீங்கள் வந்து ஆத்தென்டிகேஷனோ இல்லை அப்லோடோ பண்ணலாம். இதை பற்றி என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது உங்களுடைய ஜிஎஸ்டி நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது வந்து இந்த பாப்அப் மெசேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, கொஷின் மெசேஜ்னு சொல்லிட்டு அது வந்து இப்படி தான் ஷோ ஆகும். அதாவது வந்து உங்களுடைய ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபெசிலிட்டி இஸ் அவைலபிள். would you like to authenticate Aadhaar of partner, promoter and primary authorized signatory அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். இந்த பாப்அப் மெசேஜை வந்து நீங்கள் எஸ் கொடுத்து நேவிகேஷன் டு மை ப்ரொஃபைல் கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். அப்படின்னா ரிமைண்ட் மீ லேட்டர்லையும் பண்ணலாம். நீங்கள் அது மாதிரி நீங்கள் கொடுத்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி 2 டேப் வந்து ஷோ ஆகும். ஒன்று வந்து சென்ட் ஆதார் ஆத்தென்டிகேஷன் லிங்க்கு, இன்னொன்று அப்லோட் கேஒய்சி டாக்குமெண்ட் 2 ஷோ ஆகும். நீங்கள் இந்த சென்ட் ஆதார் ஆத்தென்டிகேஷன் லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் யார் பிரைமரியாக இருக்காங்க அப்படின்றது வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து அவங்க பார்ட்னராக இருக்கிறதுனால 2 பேர் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரிப்பரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் இருக்கும், உங்களுடைய மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் வெரிஃபிகேஷன் லிங்க் மேலே கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு ஆதார் இருக்குது அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆதார் ஆத்தென்டிகேஷன் லிங்க் பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்கு பிஃபோராக நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேனில் இருக்கிற நேமும் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் சேமாக இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணாமல் நீங்கள் வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் லிங்க் பண்ணணும் வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபெயில் ஆகும். ஸோ அதை நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுதான்றதை பார்த்துட்டு நேம் சேமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் அது மாதிரி லிங்க் வந்து கொடுக்கும்போது செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க. சென்ட் லிங்க் கொடுக்கும்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்கள் மெயில் ஐடிக்கும் இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த லிங்க் வந்து சென்ட் ஆகும். ஸோ அது மாதிரி லிங்க் சென்ட் ஆகும்போது நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே அவங்க ஒரு அப்டேட் வந்து சொல்கிறாங்க. அந்த லிங்க் வந்து வேலிடிட்டி வந்து 15 நாள் வேலிடிட்டி. அந்த லிங்க் வந்து 15 டேஸுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி ஷோ ஆகும். ஆதார் ஆத்தென்டிகேஷன் லிங்க்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரு, அதனுடைய லீகல் நேம் இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய லீகல் நேம் வந்து இதுதான் அப்படின்றது. அப்போ உங்களுடைய ஆதாரில் இந்த நேம் இருக்கான்றது வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஓடிபி கொடுத்து சக்ஸஸ் பண்ணலாம். மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேஒய்சி அப்லோடுக்குள்ளே வந்துடலாம். அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் வந்து இது வந்து விஐடி, அதாவது வெர்ச்சுவல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஆதார் இதுலேயே வந்து உங்களுக்கு ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி தான் இந்த வந்து வெர்ச்சுவல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வரும். உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் அதாவது வந்து அதையே வந்து ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் எடுக்கலாம். அதை பற்றி உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றியும் வீடியோ போடலாம். ஓகே, இப்போ வந்து ஆதார் நம்பர்
அதாவது வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணி வேலிடேட் பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ விஐடி நம்பர் இருந்தால் விஐடி நம்பர் போட்டு நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆதார் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து சென்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். நீங்கள் அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். வேலிடேட் பண்ணிங்கன்னா இது மாதிரி சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து லிங்க் ஆகிடுச்சு உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில். இப்போ வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் பாப்புலேட் ஆகாது. உங்களுக்கு வந்து இப்போ இதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பாப்அப் மெசேஜ் வராது. ஓகே, இப்போ வந்து எனக்கு ஆதார் வந்து என்னுடைய பேன்லேயும் என்னுடைய ஆதார் கார்ட்லேயும் நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் அவங்க வந்து சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா அப்லோட் பண்ணுற மெத்தட். இது வந்து அப்லோட் இகேஒய்சி டாக்குமெண்ட் அப்படின்னா நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்ட் ஆதார் ஆத்தென்டிகேஷன் லிங்க் இருக்குது. மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் அதை விட்டுட்டு அப்லோட் இகேஒய்சி டாக்குமெண்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணும்போது இது மாதிரி ஷோ ஆகும். அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அதாவது வந்து நீங்கள் என்ன அப்லோட் பண்ண போகிறீங்கன்றதுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அதில் வந்து என்னென்ன அப்லோட் ஆகுதோ அப்படின்னா உங்களுடைய ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர், அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட், அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, இல்லைனா கேஒய்சி ஃபார்ம், இல்லை சர்டிஃபைடு இஷ்யூடு பை காம்பிடன்ட் அத்தாரிட்டி, இல்லை அதர் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணும்போது இது மாதிரி வரும். ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடும். இது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வந்து உங்களுடைய சர்க்கிளில் உங்களுடைய கமிஷனை வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணி விட்டுருவார். ஸோ அது மாதிரி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.